வணக்கம் கைஸ், இதுவும் எப்பவும் போல் ஒரு ரேண்டம் டே லாக் தான். காலை கடலாம் முடிச்சுட்டு பக்கெட் எடுத்து தலையில் நாட்டி காக்கா குளியல்னு போட்டாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு ரோஸ்மரி வாட்டர் தலையில் அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். திடீர்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. 4 இட்லியை வயிற்றுல அமைக்கிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு போயிட்டு பால் பாக்கிட்டோம் 2 முட்டையை வாங்கிட்டு வந்து முட்டையை பாயில் பண்ணிட்டேன். அதில் ஒருத்தன் லைட்டாக கோலர் ஆகிட்டான். சரின்னு மறுபடியும் அவனை எடுத்து பேனில் போட்டு முட்டை பொடி மாசாக்கியாச்சு. அப்புறம் காலை உணவு முடிச்சுட்டு வெயிட் கெயின் ஷேக்கை ரெடி பண்ண தயாராகிடுச்சு. வெயிட் கெயின் ஷேக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து போட்டு வெயிட் கெயின் ஷேக்கை குடிச்சிட்டு அப்புறம் எடிட்டிங் பிளேஸுக்கு போயிட்டு எடிட் பண்ண உட்காந்தாச்சு. எடிட் பண்ணி முடிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பீட்ரூட் ஜூஸ் ஒன்று போடுவோம் அப்படின்னு ஒரு பிளானு. சரின்னு பீட்ரூட் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி பால் ஊற்றி அடிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டை முடிச்சாச்சு. அப்புறம் பயிற்சிக்கு தேவையான வார்ம்அப்லாம் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போன வாட்டியோட இந்த வாட்டி பரவாயில்ல. 2 வேரியேஷன்லுமே 10 செகண்டுக்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியுது. 2 வேரியேஷனை முடிச்சுட்டு புஷ் அவுட் ஒர்க் பண்ணலான்னு டிப்ஸ் 15 செட்டு 3 ரep போட்டேன். அப்புறம் ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ் கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கோர் ஒர்க் அவுட்டுக்கு ஹாலோ பாடி ஹோல்டு 30 செகண்ட்ஸ் ரீசெட்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக நார்மல் புஷ்அப் 15 செட்டு 3 செட் பண்ணி இன்னைக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சு. ராத்திரி உணவுக்கும் 3 இட்லி சாப்பிட்டு சரி ஜூடியோ பக்கமாக போகலான்ட்டு அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒரு டிஷர்ட் மட்டும் பிடிச்சின்னு வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.